அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து முக்கிய ஆணையங்கள் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து மனோரமா இயர் புக் 2023லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு டேட்டா தான். சரிங்களா? இது ஸ்கூல் புக்கில் பாலிட்டியில் அங்கங்கே கவர் ஆகும். இதை கொஞ்சம் கலெக்டிவாக இருந்துச்சு, கொஞ்சம் லைட்டாக கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக இருந்துச்சு. அதனால் இந்த புக் கண்டென்ட் தான் நான் வந்து இப்போ எடுத்திருக்கேன். அதுபோக நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குதோ அதுவும் நம்ம தனிப்பட்ட விதமாக பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வாங்க தேர்தல் ஆணையம் பார்த்துருவோம். இது ஆர்டிக்கல் பிரிவு 15 இருக்குது. 15வது பிரிவு ஆர்டிக்கல் 324 தான் வந்து தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்கிறாங்க. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், லோக்சபா, ராஜ்யசபா, சட்டசபை எம்எல்ஏ, அப்புறம் சட்டசபை கவுன்சில்கள் இதுக்கான எலெக்ஷனை வந்து நடத்திட்டு, அதாவது எம்பி, எம்எல்ஏ, குடியரசு, துணை குடியரசு இந்த எலெக்ஷன் வந்து நடத்திக்கிட்டு இருக்குது. அதுபோக வந்து தேர்தல் முறைகேடுகள் குறித்து விசாரிப்பது, சட்டசபைகள் மற்றும் பாராளுமன்ற எம்பி உறுப்பினர்கள் பதவி நீக்கம் குறித்த விஷயங்களில் ஜனாதிபதிக்கு வந்து அறிவுரை அளித்தல், வாக்காளர் பட்டியல் தயாரித்தல் இதுதான் வந்து தேர்தல் ஆணையத்தோட முக்கிய பணிகளாகும். 1950 ஜனவரி 25 அன்னைக்கு தான் வந்து தேர்தல் ஆணையம் வந்து நடைமுறைக்கு வருது. அதே மாதிரி வாக்காளர் தினமும் ஜனவரி 25 தான். நல்லா மனசு வச்சுங்க. வாக்காளர் தினம் ஜனவரி 25, தேர்தல் ஆணையம் நடைமுறைக்கு வந்து ஜனவரி 25, 1950. இதோட தலைமையகம் வந்து நிர்வாச்சன் சதன் புதுடெல்லியில் இருக்குது. ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் ப்ளஸ் 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. தலைமை ஒரு ஆள், 2 பேர் வந்து நார்மல் ஆணையர்களாக இருப்பாங்க. குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமனம் பண்ணி வைப்பாங்க. இவங்களோட பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 6 வருஷம் அல்லது 65 வயது. இதில் ரெண்டில் ஏதாச்சும் எது முன்னாடி வருதோ அதன்படி வந்து அவங்க பதவிக்காலம் முடிஞ்சிடும். ஓகே. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதே அளவு தான் வந்து இவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்குறாங்க. 1950லேருந்து 89 வரைக்கும் ஒரே ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மட்டும்தான் இருந்தாங்க. சரிங்களா? அப்புறம் ஆர்விஎஸ் பெரியசாஸ்திரி தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கும்போது தான் மேற்கொண்டு 2 உறுப்பினர்கள் வந்து சேர்றாங்க. சரிங்களா? முன்னாடி ஒரே ஒரு தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 3 உறுப்பினர்களாக இருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் அந்த 1989 அக்டோபர் 16 அப்போ தான் வந்து யார் விஎஸ் பெரியசாஸ்திரி இருக்கார்ல, அவர் கூட 2 பேர் ஆணையர்கள் இருப்பாங்க. அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் தனவே, விஎஸ்சிகள். சரிங்களா? முதல் தேர்தல் ஆணையர்களாக நியமிக்கப்பட்டார்கள். ஓகே. இந்தியாவின் முதல் தேர்தல் ஆணையர் வந்து சுகுமார் சென். ஓகே. இப்போ தற்போதைய தேர்தல் ஆணையர் யாருன்னு பார்த்தோம்னா வந்து ராஜீவ், அதாவது இப்போ இதுக்கு, அதாவது இது வந்து பழைய டேட்டா. இது வந்து இந்த சுசில் சந்திரா, ராஜீவ்குமார், அனூப் சந்திரன் இதெல்லாம் டேட்டா மாறிடுச்சு. ஓகே. இப்போ யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஜீவ்குமார் வந்து தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்காங்க. ஸ்ரீ கணேஷ் குமார், அதுக்கப்புறம் சுக்பீர் சிங் சந்த் அவங்க வந்து தலைமை வந்து ராஜீவ்குமார். மற்ற 2 ஆணையர்கள் வந்து ஸ்ரீ கணேஷ்குமார், சுக்பீர் சந்து. ஓகே. அதுக்கப்புறம் வந்து முதல் பெண் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த தேர்தல் ஆணையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஎஸ் ரமாதேவி. அதிக வருஷம் ஆணையராக இருந்தது பார்த்தீங்கன்னா கேவிகே சுந்தரம். மகசாசை விருது பெற்ற முதல் ஆணையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஎன் சேஷன். இதை மட்டும் மனசு வச்சுங்க. சுகுமார் சென் முதல் தேர்தல் ஆணையம். தற்போது யார் இருக்கான்னா ராஜீவ்குமார், அதுக்கப்புறம் பிற 2 ஆணையர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கணேஷ்குமார், அதுக்கப்புறம் சுக்பீர் சந்து. ஓகே. அவ்வளோதான். ஓகே. மத்திய தேர்தல் ஆணையத்தின் ஓட்டர்ஸ் ஹெல்ப்லைன் அது வந்து 1950. ஏன்னா இது வந்து ரொம்ப இந்த ஹெல்ப்லைன் லைனு இந்த மாதிரி டோல் ஃப்ரீ நம்பர்லாம் நிறையா அங்கங்கே கவர் ஆகும். அதெல்லாம் வந்து நம்ம படிச்சுக்கணும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 1 எக்ஸாமில் வந்து இதை பற்றி கொஸ்டின் கேட்டாங்க. சரிங்களா? ஓட்டர்ஸ் ஹெல்ப்லைன் 1950. இதே மாதிரி அந்த குழந்தைகள் நல பாதுகாப்புன்னு 10/9/8 வரும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து இந்த தேர்தல் ஆணையம் வந்து எம்பி, எம்எல்ஏ, குடியரசு, துணை குடியரசு எலெக்ஷன் மட்டும்தான் நடத்தும். ஆனால் கிராமத்தில் இருக்க பஞ்சாயத்து ராஜ், அதுக்கப்புறம் வந்து நகர்பாலிகா இவங்களுக்கான எலெக்ஷனை மாநில தேர்தல் ஆணையம் தனியாக நடத்தும். அதற்கான ஆர்டிகல் எதுன்னு பார்த்தீங்கன்னா 243K மற்றும் 243ZA. இது வந்து மாநில தேர்தல் ஆணையம். மாநில தேர்தல் ஆணைய தலைவர் இவங்கெல்லாம் வந்து யார் வந்து நியமனம் பண்ணுவாங்கன்னா கவர்னர் தான் நியமனம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து 5 வருஷம் 65 அல்லது 65. இவங்களுக்கு எவ்வளோ சொன்னாங்க? இவங்களுக்கு 6 வருஷம் 65, இவங்களுக்கு 5 வருஷம் 65. சரிங்களா? இதை வந்து பார்த்துக்குங்க. ஓகே. அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி வந்து எந்த பிரிவுனா 14வது பிரிவில் ஆர்டிகல் 315லேருந்து 323 வரைக்கும் வந்து யூபிஎஸ்சி பற்றி தான் சொல்கிறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஒன்றியத்துக்கு மத்திய அரசாங்கத்துக்கு யூபிஎஸ்சியும், மாநில அரசாங்கத்துக்கு அந்த ஸ்டேட், அதாவது இப்போ நம்மளுக்கு டிஎன்பிசின்னு இருக்கும், கேரளாக்கு கேரளா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் போர்டு பப்ளிக் கமிஷன் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி மாநிலத்துக்கு தனியாக இருக்கணும், மத்திய அரசுக்கு தனியாக இருக்கணும். அதை சொல்கிற ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 315 தான். மெரிட் அமைப்பின் காவல்காரன் அப்படின்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சி சொல்கிறாங்க. இந்த யூபிஎஸ்சியோட உறுப்பினர்களை வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுறாரு. அதே மாதிரி டிஎன்பிசி இவங்க இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதோட தலைவர் உறுப்பினர் வந்து கவர்னர் வந்து நியமனம் பண்ணுறாரு. ஆனால் இதில் என்ன ஒரு இதுனா வந்து கவர்னர் வந்து இப்போ டிஎன்பிசி, கேரளா அந்த ஒவ்வொரு பிசி இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கான தலைவர் இதில் வந்து நியமனம் பண்ணுவார். அவங்கள பதவி நீக்கம் பண்ணுறது குடியரசுத் தலைவர் தான் பண்ண முடியும். இதை மனசில் வச்சுக்கோங்க. சரிங்களா? நியமனம் ஆளுநர் பண்ணிடுவார், ஆனால் பதவி நீக்கம் குடியரசுத் தலைவர் தான் பண்ண முடியும்.
ஓகே. இவங்களுக்கு வந்து என்ன வருஷம் சொல்கிறாங்கன்னா, பதவிக்காலம் 6 வருஷம் அல்லது 65 2ல் எது முன்னாடி வருதோ அதன்படி தான் வந்து பதவிக்காலம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஓகே. இது வந்து யூபிஎஸ்சிக்கு 665. இப்போ மாநில மாநில பிஎஸ்சிக்கு அதாவது டிஎன்பிசின்னு வச்சுக்கோமே, டிஎன்பிசிக்கு வந்து 662, யூபிஎஸ்சிக்கு 665, மாநிலத்தில் இருக்க பிஎஸ்சிக்கு வந்து 662. சரி பார்த்துங்க. அங்கே என்ன பார்த்தோம், 665 அப்புறம் 565 பார்த்தோம் தேர்தல் ஆணையம் பொறுத்த வரைக்கும். இங்கே என்ன பார்க்குறோம், 665 662. ஸோ அதை பார்த்துங்க. ஓகே. இந்தியாவோட முதல் யூபிஎஸ்சி தலைவர் வந்து HK கிருபாலினி. முதல் பெண் பெண் தலைவர் வந்து யார் பார்த்தீங்கன்னா வந்து ரோஸ் மில்லியன் மேத்யூ. ஓகே. ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சிக்கு தலைவர் முதல் தலைவர் கிருபாலினி, பெண்ணுக்கு வந்து அவங்க ரோஸ் வச்சுட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ தற்போதைய தலைவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க தான், பிரீத்தி சுதன் தான். இது கரண்ட் டேட்டா சரிங்களா. பிரதீப்குமார் ஜோஷிலாம் மாற்றாரு. இப்போ கரண்ட்டாக வந்து பிரீத்தி சுதன் இருக்காங்க. ஆகஸ்ட் 1 2024 படி பிரீத்தி சுதன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து மத்திய நிதி கமிஷன், ஃபினான்ஸ் கமிஷன், இது ஆர்டிகல் 280 படி குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுறாரு சரிங்களா. இது வந்து இவங்களோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்றியத்துக்கும் மாநிலத்துக்கும் நிதி வந்து பங்கீடு செஞ்சு கொடுப்பாங்க. ஓகே. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நிதி கமிஷனை வந்து நியமிக்கணும். இதுக்கு வந்து ஒரு தலைவர் ப்ளஸ் 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஓகே. கமிஷன் உறுப்பினர்களை நியமிப்பது, தேவைப்படும் தகுதிகள், அவர் தேர்ந்தெடுக்கும் முறை போன்ற எல்லாமே பாராளுமன்ற சட்ட முறைப்படி தான் வந்து நடக்கும் சரிங்களா. ஆர்டிகல் 281 என்ன சொல்லுதுன்னா, நிதி கமிஷனின் பரிந்துரைகள், அதன் மேல் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த விளக்க குறிப்புகள் ஆகியவற்றை குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தில் 2 சபையிலும் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு 281 சொல்லுது. 280 நிதி கமிஷன், 281 அவர் சப்மிட் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதை சொல்லுது. ஓகே. 1951 தான் முதல் நிதி கமிஷன் கொண்டு வராங்க, நடைமுறை கொண்டு வராங்க. முதல் தலைவர் நியோக்கி. இப்படி சர்க்கிள் வச்சுங்க. இப்போ எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நியூவாக தானே கொண்டு வருவாங்க. அப்போ நியோக்கி. ஓகே. இப்போ 15வது தலைவர் NK சிங்கு. ஆனால் இப்போ வந்து 16வது தலைவர் வந்து அரவிந்த் பனகாரியா. இப்போ கரண்ட் டேட்டா படி அரவிந்த் பனகாரியா தான் தற்போதைய வந்து தலைவராக இருக்கார். முதல் தலைவர் வந்து நியோக்கி, இப்போ கரண்ட் இருக்கார் அரவிந்த் பனகாரியா. ஓகே. அடுத்து அட்டார்னி ஜெனரல். ஆர்டிகல் 76 படி அட்டார்னி ஜெனரல் வந்து குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமனம் பண்ணுவார் சரிங்களா. இந்தியாவின் முதன்மை சட்ட அதிகாரி வந்து அட்டார்னி ஜெனரல் தான். ஓகே. உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குதோ அந்த தகுதிகள்லாம் அட்டார்னி ஜெனரலுக்கு தேவை சரிங்களா. இவர் ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா இவர் கவர்மெண்ட்டோட ஒரு அட்வொகேட்னு வச்சுக்கோங்களேன். குடியரசுத் தலைவருக்கு ஏதாவது சந்தேகம் வருதுன்னா அட்டார்னியை கூப்பிட்டு தான் வந்து எதாக இருந்தாலும் கேட்பாங்க. தான் சட்டப்பூர்வ விஷயங்களில் மத்திய அரசுக்கு ஆலோசனை வழங்கும் அதிகாரம் படைத்தவர் அட்டார்னி ஜெனரல். ஓகே. அதே மாதிரி இவர் இந்தியாவில் இருக்க எல்லா நீதிமன்றங்களும் ஆஜராகி தனது கருத்துக்கள் தெரிவிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து இப்போ சொல்ல போகிற பாயிண்ட் வந்து குரூப் 1ல் கேட்டாங்க. பாராளுமன்றத்தின் இரு சபைகளும் பேசும் அதிகாரம் இருக்குது, ஆனால் ஓட்டு போடும் அதிகாரம் கிடையாது சரிங்களா. இது வந்து குரூப் 1ல் வந்து இப்போ ரீசெண்டாக கேட்டு அதுக்கு ஆன்சர் கீ வேறு மாற்றி கொடுத்தாங்க. அதுக்கெலாம் நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஓகேங்களா. பாராளுமன்றத்தில் இதுவரையில் பேசலாம், ஆனால் வாக்களிக்க உரிமை கிடையாது. அதே போல் ஒரு எம்பிக்கு வந்து என்னென்ன சலுகைகள் கிடைக்குமோ அது எல்லாமே வந்து அட்டார்னி ஜெனரலுக்கு கிடைக்கும். ஓகே. இந்தியாவின் முதல் அட்டார்னி ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா MC செகல்வாத். இப்போ தற்போது யார் இருக்காங்கன்னா வெங்கட் ரமணி தான். 2022 அக்டோபர் 1 முதல் இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க தான். 2024 இப்போ ஆகஸ்ட் 7 வரைக்கும் இப்போ இவங்க தான் இருக்காங்க. எப்போ மாற்ற போகிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஓகே. முதல் தலைவர் வந்து MC செகல், வெங்கட் ரமணி வந்து 2022 இப்போ இருக்கார். ஓகே. இந்தியாவின் 2வது சட்ட அதிகாரி சொலிசிட்டர் ஜெனரல். முதல் சட்ட அதிகாரிக்கு யாருன்னா அட்டர்னி ஜெனரல், அவருக்கு அப்புறம் செகண்ட் பவர் யாருன்னா சொலிசிட்டர் ஜெனரல் இருப்பாங்க சரிங்களா. இந்தியாவோட முதல் சொலிசிட்டர் ஜெனரல் யாருன்னா ஜிகே தப்தாரி. ஓகே. தற்போதைய இருக்கா துஷார் மேத்தா. இவங்களையும் மாற்றவே இல்லை, இவங்களும் அதே தான் இருக்காங்க. துஷார் மேத்தா தான் இப்போ இருக்காங்க சரிங்களா. முதல் அட்டர்னி MC செகல்வாத் சரிங்களா. செகல்வாத். ஓகே. அதாவது இப்போ எதுனாலும் முதல்ல வாழ்த்து தான் சொல்லுவோம்னு வச்சுக்கோங்க. வாங்க நல்லா இருக்கீங்களா, வாழ்க வளமுடன், இந்த மாதிரி வாழ்த்து தான் சொல்லுவோம். அங்கே நான் பார்த்தா KC நியோக்கி. எதாக இருந்தால் நியூவாக ஃபஸ்ட்டு வந்து நியூவாக தான் ஆரம்பிப்போம். இது வந்து முதல்ல வந்து வாழ்த்து சொல்லுவோம், அதான் செகல் வாழ்த்து. ஓகே. தற்போது யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து வெங்கட் ரமணி இருக்காங்க. ஓகே. வெங்கட் ரமணி. அதே மாதிரி சொலிசிட்டர் ஜிகே தப்தாரி இருக்காங்க. தற்போது வந்து யாருன்னா துஷார் மேத்தா இருக்காங்க. ஓகே. கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கன்னா பிரிவு 5, அதாவது 5 வந்து மத்திய அரசை பற்றி சொல்லும். அதில் ஆர்டிகல் 148 151 வரைக்கும் CAG இவரை பற்றி தான் சொல்லும். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மத்திய மாநில அரசுகளின் நிதி விநியோகம் சம்பந்தமான விஷயங்களை பரிசோதிப்பதே வந்து CAGயோட முக்கிய பொறுப்பு. பொது கஜானாவின் காவல்காரன், அதாவது பொது பர்சின் காவல்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லுவாங்க. ஓகே. CAGயோட கடமைகள் அதிகாரங்கள் குறித்து ஆர்டிகல் 149 சொல்லுது. அவர் அறிக்கைகள் சமர்ப்பித்தல் பற்றி 151 சரிங்களா. 148 151 வரைக்கும் அவரை பற்றி ஜெனரலை பற்றி சொல்லுது. இது யார் CAG பற்றி சொல்லுது. 149 அவரோட அதிகாரம் கடமைகளை சொல்லுது. அவர் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறதை பற்றி 151 சொல்லுது. ஓகே. அதுக்கப்புறம் இவருக்கு பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா 6 வருஷம் 65 தான். 6 வருஷம் அல்லது 65 வயசு. ஓகே. குடியரசுத் தலைவர் தான் அட்டார்னி ஜெனரல்.
அட்டார்னி ஜெனரலா? அட்டார்னி ஜெனரலாக பார்த்தோம், இருங்க, ஏதோ ஒன்று மாறிடுச்சு நினைக்கிறேன். ஓகே ஓகே, அட்டார்னி ஜெனரல் சரி ஓகே. குடியரசுத் தலைவரே சிஏஜி வந்து நியமனம் பண்ணுவார். சரிங்களா, ஏதாவது பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கும். சிஏஜி வரணும், ஆனால் வந்து அட்டார்னி ஜெனரல் கொடுத்துருவாங்க. ஓகே, குடியரசுத் தலைவர் தான் வந்து சிஏஜி வந்து நியமனம் பண்ணுறாங்க. குடியரசு உச்சநீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்யும் அதே விஷயம் தான் வந்து இவங்களையும் வந்து அவங்களை எப்படி பதவி நீக்கம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இவங்களையும் நீக்கம் பண்ணுவாங்க. ஓகே, சிஏஜி பதவியில் வந்து ஓய்வு பெற்ற ஒருவர் மத்திய மாநில அரசுகளின் கீழ் மீண்டும் ஒரு பதவியில் அமர தடை செய்யப்படுகிறார். இது முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிஏஜியாக இருக்கவர் அடுத்து வந்து இன்னொரு பதவியில் போக மாட்டார். ஓகே, சுதந்திர இந்தியாவின் முதல் சிஏஜியார்னா நரஹரி. ஓகே, தற்போது யாருன்னா கிருஷ் சந்திர முர்மு. இவர் வந்து மாறவே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நரஹரி, இப்போ வந்து முர்மு இருக்காங்க. யாருன்னா கிருஷ் சந்திர முர்மு. ஓகே, அதுக்கப்புறம் இவர் தன்னோட ரிப்போர்ட்டை வந்து அதாவது மத்திய அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட சப்மிட் பண்ணுவார். மாநில அரசு தொடர்பான ரிப்போர்ட்டுகளை வந்து கவர்னர் வந்து சமர்ப்பிப்பார். ஓகே.